ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் நம்மளுக்கு 2 ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கால்குலேஷன், இதுக்கு ஒரு கால்குலேஷன் பார்த்துடலாம். மார்ஜின் லெஃப்டில் 10 வைப்போம், ரைட்டில் 75 வைப்போம். ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கணும். ஹெட்டிங்கான கால்குலேஷனுக்கு 65 எடுப்போம். ஹெட்டிங்கோட கவுண்டிங் ஸ்பேஸோடு சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 43 இருக்குது. மைனஸ் பண்ணுங்கள், 22 வரும். 2வால் டிவைட் பண்ணுங்கள், 11 வரும். அது கூட 10 ஆட் பண்ணால் 21. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் ஃபார்மேட். அதாவது 65 எடுக்கிறோம், ஹெட்டிங்கோட கவுண்டிங் மைனஸ் பண்ணுறோம், 2வால் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். அப்போது 21வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் அடிப்போம். ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். அதான் ஆல் கேப்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் வேரியஸ் எசென்சியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது 21வது டிகிரியில் அந்த ஹெட்டிங் அடிப்பீங்க. இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 2வது ஹெட்டிங்காக அடிக்கணும். இதுக்கு எப்படி நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோமோ அதே சேம் ஃபார்மேட் தான். ஓகேங்களா? கிளியராக இருக்கா? அப்போ 65ங்கிறது ஃபார்மேட் பிரகாரம் எடுக்கிறோம். அந்த செகண்ட் ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 13, மைனஸ் பண்ணுறோம், 2வால் டிவைட் பண்ணுறோம், 10ஆல் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். 36வது டிகிரியில் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் லாஸ்ட் காலம்லேருந்து தான் போடுவோம். இது பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறதும் இன் 1000 டோன்ஸ் அப்படிங்கிறதும் லாஸ்ட்டாக தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த காலம் வைஸ் கால்குலேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். காலம் வைஸ் அப்படிங்கிறப்போ இந்த லாஸ்ட் காலம்லேருந்து வரணும். லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பாருங்கள். ஹெட்டிங்கோட கவுண்டிங் என்ன? 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர் வேல்யூஸில் எது பெருசு அப்படின்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வருது, 2 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வருது, இங்கே 1 டிஜிட் இருக்குது. இந்த மாதிரி கமா வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற இடத்துல எல்லாம் பாருங்களேன், கொடுக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ரோவில் கமா கொடுத்துருக்காங்க, மற்ற எங்கேயுமே கமா கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு ஒரு இடத்துல கமா வந்தாலும், சரிங்களா, காலமில் ஒரு இடத்துல கமா வந்தாலும் எல்லா பக்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா, அது எப்படி டிஜிட் வைஸ் கமா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கமா கொடுத்து அடிக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே என்ன பண்ணணும்? கொடுத்து தான் அடிக்கணும். எப்படி கொடுத்துருக்காங்க? 2 டிஜிட்க்கு முன்னாடி கமா வந்திருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி கமா, மறுபடியும் 2 டிஜிட்க்கு முன்னாடி கமா, அதே மாதிரி. சரிங்களா? இதில் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கமா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கமா கொடுத்து தான் அடிக்கணும். இதை மறந்துடாதீங்க. கிளியராக இருக்கா? ஓகே. அப்போ இதில் ஹெட்டிங் வந்து 5 டிஜிட், உள்ளே இருக்க நம்பர்ஸில் 7 டிஜிட் தான் பெருசு. அப்போ இந்த காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங்காக நம்பரா? நம்பர் வேல்யூ தானே, ஏன்னா அதான் 7 டிஜிட்டில் இருக்குது. அப்போ இந்த 7 அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். கிளியராக இருக்குங்களா? ஸோ இதுக்கான கால்குலேஷன் ரைட் சைடு மார்ஜின் என்ன? 75 மைனஸ், இப்போ இந்த காலமில் 7 தான் பெருசுன்னு பார்த்தோம், நம்பர் வேல்யூ தான் பெருசு 7 அப்படின்னு பார்த்தோம். அது கூட +2 வந்து ஆட் பண்ணுங்கள். ஏன் +2 ஆட் பண்ணுறோம்? நான் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த லைனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் நம்ம விட்டுருப்போம். சரிங்களா? நம்ம ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த காலம்கான கோடு வந்து நம்ம போடுவோம் இல்லையா, அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சும். அது கரெக்டாக அடிச்சிருந்தீங்கனாவே இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த நம்பர் ஒட்டிலாம் வராது. சரிங்களா? ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் கால்குலேஷனில் நம்ம இங்கே வந்துட்டு +2 ஆட் பண்ணுறோம். கிளியராக இருக்குங்களா? நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்லையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. +2 ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 7 + 2 9 ஆகும். மைனஸ் பண்ணால் 66. இது அப்படியே அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். அதில் கிரவுண்ட் நட் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துட்டு 9 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசுன்னு பாருங்கள். 7 டிஜிட்டில் இருக்க நம்பர் தான் பெருசு. அப்போ காலமே எது பெருசு? 9. ஹெட்டிங் தான் பெருசு. அப்போ 9ங்கிற வேல்யூவை நம்ம எடுக்க போகிறோம். +2 ஆட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 11 அப்படின்னு ஆன்சர் வருது. ஸோ மைனஸ் பண்ணால் 55. அதை அடுத்த லைன் கொண்டு வந்துக்கோங்க. 55 மைனஸ் அடுத்த காலம் பாருங்கள். ஹெட்டிங் பெருசா நம்பர் பெருசா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். ஹெட்டிங் 9 டிஜிட்டில் இருக்குது. நம்பர்ஸில் எது பெருசு? 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. இப்போ ஹெட்டிங் அந்த காலம்லேயே எது பெருசு? 9. அது கூட +2 ஆட் பண்ணால் 11, மைனஸ் பண்ணால் 44. 44 அடுத்த லைன் கொண்டு வந்துக்கலாம். மைனஸ் இப்போ அடுத்த காலம். ஸோ இல்லை பேடி அப்படிங்கிறது 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸில் 7 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே நம்மளுக்கு 7 தான் பெருசு. 7 + 2 9, மைனஸ் பண்ணால் 35.
கிளியராக இருக்குங்களா? இப்போ நமக்கு ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூ லயனோட வேல்யூ. லயன்கிறது எதை ஸ்பெசிஃபை பண்ணுது? இந்த காலம் லைன் இருக்கு இல்லையா, இதோட வேல்யூவை ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ இதெல்லாம் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுங்க. அப்போது ரெண்டே இடத்துல +2 ஆட் பண்ணுறோம். மறந்துடாதீங்க, சிம்பிள். ரெண்டு இடத்துல +2 ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்போவுமே மறந்துடாதீங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 66 கூட 2 ஆட் பண்ணால் 68, 55 கூட 2 ஆட் பண்ணால் 57, 44 46, 35 கூட 2 ஆட் பண்ணால் 37. அப்போ இதுதான் நம்ம டிகிரியாக ஃபைன் பண்ணி வச்சு இதில் தான் நம்ம அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த டிகிரிஸ். சரிங்களா? இதை கன்சிடர் பண்ண மாட்டோம், இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் என்ன பண்ணுறோம்? 65 எடுக்கிறோம். ஹெட்டிங்கோட கவுண்டிங் மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் ஆட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அதுதான் ஹெட்டிங். ஸோ இங்கே கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் மார்ஜின் என்ன? 75. ஸோ அதிலிருந்து நமக்கு கால்குலேஷனை நமக்கு போடுறோம். +2 வந்து 2 இடத்துல பண்ணுவோம். இதை மட்டும் மறந்துடவே கூடாது. சரிங்களா? எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கால்குலேஷன் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு நிமிஷம் ஆகுமா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு? அந்த ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக ஓகே இது கரெக்டாக இருக்கா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, 2 இடத்துல +2 ஆட் பண்ணணும், இங்கே ஆட் பண்ணிடுவாங்க, இங்கே மறந்துடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு இல்லையா, அதவே வச்சு அடிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும்? எல்லாமே தப்பாகும். ஏன்னா இது லைனோட வேல்யூன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ எல்லாமே தப்பாகும். அதனால தான் சொல்கிறேன், சும்மா ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத அடிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்னென்னு பாருங்கள். லைன் வேல்யூ இதான் ஃபஸ்ட்டு காலம் 35 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10. நிறையா பேர் இந்த டவுட் கேட்குறீங்க, ஏன் நம்ம வந்துட்டு இங்கே மைனஸ், அதாவது லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணி இங்கே கடைசியாக ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது, அதாவது ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? சீரியல் நம்பர் வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் அடிச்சிருப்போம், ஆல்ரெடி அடிச்சிருப்போம். சீரியல் நம்பர் அப்படின்னு வர்றப்போ நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸில் எப்படி வரும்? சீரியல் அப்படிங்கிறது மேலே வரும், நம்பருங்கிறது கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி வர்றப்போ கால்குலேஷன் நம்மளுக்கு இங்கே மாறும். ஸோ அது அப்போ வந்து நம்ம லெஃப்ட் மார்ஜின் 10 எடுக்க மாட்டோம். மேபி உங்களுக்கு இதில் இப்போ நான் சொல்கிறதுல வந்து கன்ஃபியூஷன் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் சீரியல் நம்பர் வச்சுலாம் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் ஒன்ஸ் பாருங்கள். அப்போ நம்ம அதுக்கான கால்குலேஷன் எப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் மார்ஜின் நம்ம 10 எடுக்கிறோம், மைனஸ் பண்ணால் 25 மைனஸ் டிஸ்ட்ரிக் இது வந்துட்டு 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 17 2ஆல் டிவைட் பண்ணால் ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். அதனால் நான் 18 மாற்றிட்டேன். 18 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறேன். கடைசியாக 10 ஆட் பண்ணிக்கிறேன். எந்த 10? ஃபஸ்ட்டு லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை கடைசியாக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். 19வது டிகிரியில் இந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து லாஸ்ட் கால்குலேஷன் இன் 1000 டோன்ஸ். இது வந்துட்டு எப்படி இருக்குது? இந்த 4 காலமுக்குமே சென்டரில் இருக்குது, பொதுவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த 4 காலமோட வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து ஆட் பண்ணணும்? 4 காலமோட வேல்யூங்கிறப்போ இந்த வேல்யூவை எடுக்கணும். இது 4ஐயுமே நீங்கள் ஆட் பண்ணணும். 4ஐயுமே ஆட் பண்ணிங்கன்னா 40 வரும். மைனஸ் இதோட கவுண்டிங் ஸ்பேஸோடு சேர்த்து 20 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 20 வருமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 10 வருமா? அது கூட ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுக்கணும். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூங்கிறப்ப 35. ஸோ நம்ம 45 வந்துடும். ஆட் பண்ணிட்டா 45. லாஸ்ட்டாக ஃபார்மேட் பிரகாரம் +1 ஆட் பண்ணுறோம். ஸோ 46. 46வது டிகிரியில் இந்த இன் 1000 டோன்ஸ் அப்படிங்கிறத அடிப்பீங்க. இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, இது எல்லாமே நம்ம 10வது டிகிரியில் தான் அடிப்போம். டிஆர்எஸ்னால் என்ன? டிரான்ஸ்லேட். ஸோ 7 அப்படிங்கிற நம்பர் இங்கிட்டு வரும், 8 அப்படிங்கிற நம்பர் இங்கிட்டு வரும். டீங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க? யூசி, அதாவது அப்பர் கேஸில் அடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும், டீங்கிற லெட்டர் மட்டும். ஸ்டெட்னா என்ன அர்த்தம்? இந்த நம்பர் அப்படியே அடிக்கணும், மாற்றக்கூடாது, அப்படியே அடிக்கணும். டிஆர்எஸ்னால் டிரான்ஸ்லேட். ஸோ இது வந்துட்டு ஹோலாகவே மேலே வரும் அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த லாஸ்ட் ரோஸ். சரிங்களா? அடுத்து இந்த நம்பர் இங்கே வரும், இந்த நம்பர் இங்கே வரும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இப்போ இதெல்லாம் எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலமாக பொறுத்த வரைக்கும் எது பெருசு? ஹெட்டிங்கா நம்பரா?
ஹெட்டிங் வந்துட்டு 5 டிஜிட், நம்பர் 7 டிஜிட். இப்போ காலம்லேயே எது பெருசு? 7 டிஜிட் தான் பெருசு. ஸோ நம்பர் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? இதுதான் ஃபஸ்ட்டு காலம் 37. 37ல் காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம்? நம்பர் தான் பெருசு. 37ல் இந்த நம்பர் வேல்யூவை அடிச்சிருவீங்க. சரிங்களா? உள்ளே இருக்க மற்ற நம்பர்ஸ் பாருங்கள், எல்லா நம்பருமே 7 டிஜிட்டில் தான் இருக்குது. கமா கொடுக்கணும். இந்த டிஜிட் வைஸ் எப்படி கமா கொடுத்துருக்காங்களோ கமா கொடுக்கணும். அப்படி கமா கொடுக்குறப்போ 7 டிஜிட்டில் தான் இருக்கும். 37லேயே எல்லாமே அடிச்சிருங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போ ஹெட்டிங் என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணி அடிக்கணும். அப்போது இந்த பெரிய வேல்யூக்கு இந்த சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். அப்படிங்கிறப்போ 7 - 5, இதோட டிஜிட் 7, இதோட டிஜிட் 5. 7 - 5 நம்மளுக்கு 7 - 5 2 தானே வரும் டிஃப்ரென்ஸ். முன்னாடி ஒரு வேல்யூ விட்டுருங்க, பின்னாடி ஒரு வேல்யூ விட்டுருங்க. அப்போ 37வது டிகிரியில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். 37 விட்டால் 38வது டிகிரியில் இந்த பேடிங்கிற ஹெட்டிங் அடிப்பீங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்பர் வந்துட்டு 4 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? இங்கே இது வந்து ஹெட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் இருக்குது. அப்போ 4 தான் பெருசு. ஸோ 4 - 3 டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 1. அப்போ முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டு அடுத்த டிகிரியில் அடிக்கணும். அவ்வளோதான். மைனஸ் பண்ணுங்கள். பெருசுலேருந்து சின்னதாக நம்ம மைனஸ் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஸ் என்ன வருது அதை பொறுத்து ஈவனாக விடணும். அவ்வளோதான். சரிங்களா? கிளியராக இருக்கா? ஓகே, ரைட்டு. அடுத்து செகண்ட் காலம். ஸோ செகண்ட் காலம் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் தான் பெருசு. 9 டிஜிட்டில் இருக்குது, இது 7 டிஜிட். ஸோ ஹெட்டிங் தான் பெருசு. நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி வந்துட்டு 46. ஸோ 46ல் ஹெட்டிங் வந்துட்டு சுகர் கேன் அப்படிங்கிறத அடிப்பீங்க. கிளியராக இருக்குங்களா? ஓகே. அடுத்து உள்ளே இருக்க நம்பர்ஸில் எது பெருசு? 7 டிஜிட் தான் பெருசு. இப்போ என்ன பண்ணணும்? பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை, அதாவது பெரிய வேல்யூக்கு சின்ன வேல்யூவை சென்டர் பண்ணணும். 9 - 7 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுடலாம். 46 விட்டால் 47வது டிகிரியில் 7 டிஜிட்டில் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் 47வது டிகிரி. இங்கே எல்லாமே 7 டிஜிட் தான். கமா கொடுத்து அடிக்கணும்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஹெட்டிங் தான் பெருசு. இது 9 டிஜிட்டில் இருக்குது, 7 டிஜிட். ஸோ 9 டிஜிட் தான் பெருசு. ஃபைண்ட் பண்ண டிகிரி 57. 57வது டிகிரியில் ஹெட்டிங் வந்துட்டு அடிச்சிருவீங்க. ஸோ பெருசுக்கு சின்னது சென்டர் பண்ணணும். 9 - 7 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுடலாம். 57 விட்டால் 58வது டிகிரியில் 7 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பரும் அடிப்பீங்க. கமா கொடுத்து அடிங்க, மறந்துடாதீங்க. லாஸ்ட் காலம் பொறுத்த வரைக்கும் மெய்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் பெருசு, 7 டிஜிட். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரி என்ன? 68. 68வது டிகிரியில் 7 டிஜிட்டில் இருக்க எல்லா நம்பருமே அடிப்பீங்க. இங்கே எல்லாமே 7 டிஜிட்டில் தான் இருக்குது. கமா கொடுத்து அடிக்கணும், மறந்துடாதீங்க. இது என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். 7 - 5 டிஃப்ரென்ஸ் 2. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுடலாம். 68 விட்டால் 69வது டிகிரியில் இந்த ஹெட்டிங் அடித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.